ஸோ இந்த வின்டர் சீசனில் தான் சைக்கிளிங் பண்ணுறது, அம்மா அந்த பக்கியை வச்சுட்டு 4 வீல் பைக் இருக்கும்ல, இங்கேருந்து நான் 3 கிலோமீட்டரு என்னோட கடைக்கு போகணும். நம்ம உள்ள பூந்துட்டோம்னா எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க நமக்காக வேற மாதிரி. ஐயோ போலீஸு இந்த ரோட மட்டும் கிராஸ் பண்ணோம். இப்போ கரெக்டா 7:55 5 மினிட். அப்படி பண்றீங்க ஏன்டா? வழி விடுங்கடா. எங்களை போட்டு பூட்டிட்டோம்னா சைக்கிளை யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் vlogger. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ நானும் இங்கே சூப்பராக இருக்கேன். அப்படிலாம் போயிட்டையே வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த வின்டர் சீசனில் தான் சைக்கிளிங் பண்ணுறது, அம்மா அந்த பக்கியை வச்சுட்டு 4 வீல் பைக் இருக்கும்ல, ஸோ அது ரைட் பண்ணுறது, இந்த மாதிரியான இதெல்லாம். ஸோ ஆக்சுவலாக நானுமே ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அந்த சைக்கிளை போயிட்டு டியூப்லாம் சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி வந்தேன். ஸோ இப்போது அந்த சைக்கிள் எடுத்துட்டு தான் டியூட்டி போகிறேன். ஆக்சுவலாக இங்கேருந்து நான் 3 கிலோமீட்டரு என்னோட கடைக்கு போகணும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு சைக்கிள் ஓட்டுறேன். எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரில. ஸோ அதான் இந்த ஒரு vlog. இந்த ரோட்லலாம் ஈஸியாக சைக்கிள் ஓட்டிடலாம். ஆனால் பட் இந்த ரவுண்டு போட்டு நம்ம போகிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஆக்சுவலாக நான் போக வேண்டிய ரோடு அந்த சைடில் இருக்குது. ஸோ நான் இப்படியே ரவுண்ட் பண்ணி தான் போகணும். இன்றைக்கி ஸ்கூல் டைம்ங்கிறனால செம்ம டிராஃபிக்காக இருக்குது. இது எப்படி கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடும் போல். ஸோ கொஞ்சம் குயிக்காக கிராஸ் பண்ணி நம்ம உள்ளே பூந்துட்டோன்னா எல்லாம் வெயிட் பண்ணிடுவாங்க நமக்காக. பட் அது நம்ம பூரணும். அதுதான் தைரியமாக பூந்துட்டோம்னா ஈஸியாக வழி விட்டுருவாங்க. அங்கேருந்து விட்டு அடுத்த இடம் இங்கே. அங்கே கூட நிப்பாட்டிடுவாங்க. பட்டு இந்த சைடில் நிப்பாட்டவே மாட்டாங்க. இப்போ வண்டியே வர டைம்ல நம்ம தான் பூந்துடணும். இங்கெல்லாம் ஸ்பீட் பிரேக்கே கிடையாது அவ்வளோக்கா இந்த ரவுண்டான கிட்டலாம். அதனாலயே எல்லாமே ஸ்பீடாகவே வருவாங்க. நமக்கு மாறுறதுக்குமே பயமாக இருக்கும். இங்கெல்லாம் நார்மல் டேஸில் நம்ம வந்து சைக்கிளிங் பண்ணலாம். இந்த ஸ்கூல் டேஸில் சைக்கிளிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. அதுவும் இந்த ஸ்கூல் டைமில். ஸோ 8 o'clock எல்லாருக்கும் ஸ்கூல் டைமு. ஸ்கூல் போகிறவங்க, ட்ராப் பண்ணுறாங்க, பிக்கப் பண்ணுறாங்க, எல்லாமே காரு தானே. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு காருக்கு தான் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மளாம் ஓரமாக கட்ட மேலே தான் வண்டி ஓட்டணும். ஆக்சுவலி எவ்வளோ நேரம்? இங்கேயே 1/2 மணி நேரம் போயிடும் போலயே. இந்த சைடில் வர காரை பார்த்தாலே தெரியும் நம்ம ரோட் மாறுறதுக்கு கேப்பே இல்லாமல் இருக்கு பாருங்க. இதில் நமக்கு எப்போ கேப் கிடச்சி நம்ம எப்போ மாறுறது? நம்மளை பாவம் புண்ணியம் பார்த்து யாராச்சும் நிப்பாட்டினாங்கன்னா தான் உண்டு. கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறமே நமக்கு வந்து ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். எங்கேயுமே எந்த டேர்னிங்கும் எதுவுமே கிடையாது. ஸோ என்னோட கடைக்கிட்ட அடுத்து இந்த மாதிரி ஒரே ரவுண்டு போட் இருக்கு. ஸோ அந்த ரவுண்டு போட் கூட ரொம்ப ஈஸி தான். ஏன்னா அது ஒரு ஃப்ரீ ரைட்டு, எந்த சைடில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ரைட் இருக்கு. ஸோ அதனால் அங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்காது. ஸோ ஈஸியாக கிராஸ் ஆகிடலாம். பரவாயில்ல, ஜாலியாக இருக்குது. நான் கூட கஷ்டமாக இருக்குமோ, கால்லாம் வலிக்குமோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, வேற மாதிரி இருக்குது. ரொம்ப நாள், அதாவது 1 வருஷம்னே வச்சுக்கலாம். போன வருஷம் இந்த குளிர் கிளைமேட்ல நான் சைக்கிள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். 3 month வந்து நான் அந்த சைக்கிள் ஓட்டினேன். அதுக்கப்புறமா எடுக்கல.
அப்புறமா இப்போதான் அந்த சைக்கிளை திரும்ப எடுத்து அது வேற பஞ்சர் ஆயிருச்சு. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி இப்போ டியூட்டி போகிறேன். எனக்கு 8 மணிக்கு டியூட்டி. இன்னும் 15 மினிட்ஸில் நான் கடைக்கு போகணும். கரெக்டாக 15 மினிட்ஸில் நான் வந்து 2 கிலோமீட்டர் போகணும். நான் இப்போயே ஆக்சுவலாக ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 2.25 கிலோமீட்டரு நான் இன்னும் போகணும். இது ஒரு பெரிய சிக்னல். இந்த சிக்னலுக்குள்ள அந்த சிக்னலை தான் ஸ்ட்ரைட்டாக தான் நான் போகணும். ஆக்சுவலாக இங்கே ஃப்ரீ ரைட் இருக்கிறனால இந்த இடமும் கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ். ஸோ மாறிப்போம். ஸோ நான் ரெகுலராக போகிற வண்டியுமே இங்கே தான் போகுது. ஸோ அதோட நிற்கிது. நான் அந்த வண்டியில் தான் ரெகுலராக போயிட்டு இருந்தேன். ஒரு 3 மந்த்ஸ் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். சொல்ல முடியாது, நம்மளோட உடம்பை பொறுத்து. சைக்கிள் ஓட்ட முடியலன்னா திரும்பி அதில் தான் ஜாயின் பண்ணி போய் ஆகணும். இது என் ஏரியா ஜஹராவோட ஒன் ஆஃப் த மெயின் சிக்னல். இந்த சிக்னலை ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம், ஏன்னா நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த கொய்த் ரோட்டில் சைக்கிள் ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்புறம் நீ ஓட்டுறன்னு கேட்காதீங்க. நானே சில ரிஸ்கி டயத்துலலாம் இறங்கி தள்ளிட்டு போயிடுவேன். போலீஸ் நின்றாலும் இறங்கி தள்ளிட்டு போயிடுவேன். ஏன் போலீஸ் நின்றா அப்படின்னா, நீங்கள் வந்து ஹெல்மெட் போடணும். ஸோ இது வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கான ரோடு கிடையாது. நம்மளாக தான் ஓட்டிகிட்டு போகிறோம். ஸோ இதில் எந்த ஒரு நமக்கு ப்ராப்ளம் வந்தாலும் ஸோ அது நம்ம மேலே தான் தப்பு. ஆப்போசிட்டில் உள்ளவங்களே அவங்க மேலே தப்பாக இருந்து நம்மள்கிட்ட வந்து இது பண்ணாலுமே ஸோ நம்ம மேலே தான் தப்பு. அந்த நீங்கள் சைக்கிள் ரைட் பண்ணோம் அப்படின்னா ஹெல்மெட் மஸ்ட்டு போடணும். இந்த சைக்கிளில் நான் ரொம்ப கம்மி காசு வாங்கினேன். இதில் ஹெல்மெட் போய் எங்கே போய் வாங்குறது? அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு கடைக்கு போயிட்டு அந்த ஹெல்மெட்டை வச்சுட்டும் போக முடியாது. சைக்கிளை அரசு தூக்கிட்டு போயிடுவானுங்க. ஓப்பன் ஆகிட்டு சிக்னல். இங்கே சைக்கிள் ஓட்டுறதுக்குன்னே ஒரு சில ரோட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரோட்டில் மட்டும் தான் நம்ம சைக்கிள் ஓட்டணும். இதெல்லாம் கார் போகிற ரோடு. இங்கெல்லாம் பைக் ஓட்டுறதே ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அப்படி சொல்லிட்டு டெலிவரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சைக்கிள் ஜாலியாக தான் இருக்கு, நல்லா இருக்கு. சார் நான் இப்போ ஆக்சுவலாக மிதிக்கவே இல்லை, ஏன்னா இது சர்வலான ரோடு, சூப்பராக போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சைக்கிள் நான் ஓட்டிட்டு போறேன் இல்லையா, இதை கொண்டு போய் என்னோட கடைக்கிட்ட நான் போட்டு பூட்டிடுவேன். பூட்டல அப்படின்னா யாராச்சும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனாலயே பூட்டிடணும், ரொம்ப மஸ்ட். என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, நீ சைக்கிள் எடுத்து ஓட்டுற, உனக்கு வந்து உடம்புலாம் வலிக்கும் அப்படின்ட்டு. அந்த பைக்லாம் இருக்குங்க நிறையா. ஸோ அதெல்லாம் கம்மி காசு தான். ஸோ அதை வாங்கி ட்ரைவ் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிறான். நான் ஆக்சுவலாக இந்த சைக்கிளிங் பண்ணுறது என்னோட பாடி எக்ஸசைஸ்க்காக தான். அதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நீ வண்டிக்கு 20 நேரம் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சைக்கிள் ஓட்டுறியா அப்படின்னு. நான் வேணால் கம்மியாக காசு வாங்கிட்டு உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு. ஐயோ, நான் சைக்கிள் ஓட்டுறது என்னோட பாடி எக்ஸசைஸ்க்காக. ஏன்னா இங்கே டைம் கிடைக்காது, டியூட்டி முடிஞ்சு ஜிம் போகிறதா இருக்கட்டும், அண்ட் தென் எக்ஸசைஸ்க்குன்னு. ஸோ இந்த மாதிரி சைக்கிளிங் பண்ணுறது ஒரு செம்ம எக்ஸசைஸ் மார்னிங் டைமில். அதுவும் வேற மாதிரி. ஐயோ போலீஸு மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. நல்ல வேலை ஆப்போசிட் ரோட்ல போலீஸு தேம்பாறு ஓட்டம். நான் வேற கையில் கேமரா வேற வச்சுட்டு வரேன். நல்ல வேலை நம்மளை பார்த்தாங்களா இல்லை பார்க்கலையா, இல்லை பார்த்து பாவம் பொழைச்சி போட்டோம் விட்டாங்களான்னு தெரில. பார்க்க மொத்தத்தில் எஸ் ஆகிட்டேன். ஸோ இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 1 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குது. அதுவும் இந்த ரோடு ரொம்ப டேஞ்சரான ரோடு. ஏன்னா மலை ஏறுற மாதிரி ஏறும். இந்த சிக்னல்லேருந்து அந்த முனை வரைக்கும் ரோடு செம ஸ்லோப்பாக ஏறும். அதனாலே நம்மளால் சைக்கிளிங்லாம் பண்ண முடியாது இந்த இடத்துல. அதான் இறங்கி
தள்ளிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நாளைக்கெல்லாம் வரும் பொழுது ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து பேக்கில் போட்டுக்கணும். ஏன்னா தொண்டை காஞ்சிட்டு இங்கே போகிற வழியிலலாம் தண்ணி இருக்கும். ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல, என் கண்ணில் ஒன்றுமே பட மாட்டேங்குது. ஸோ நாளையிலேருந்து அதையுமே கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்க வேண்டியதான். இந்த ரோடை மட்டும் கிராஸ் பண்ணோம். இப்போ கரெக்டாக 7:55, பாக்கி 5 minutes இருக்கு. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இது 3/4 கிலோமீட்டரு இங்கேருந்து என்னோட கடை. இந்த ரோட்டில் சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது ஈஸி தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும். நம்ம எனர்ஜி ஃபுல்லாக இங்கேயே டவுன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா அதுலேருந்து போகிற பிளேஸ் வந்து நம்மளால் சைக்கிளிங் பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்க்கு. இதே நான் ஈவினிங் டைமில் டியூட்டி முடிஞ்சு வரும் பொழுது ஆப்போசிட் அந்த ரோடெலாம் வருதுல்ல காரு, ஸோ அதில் வருவேன். அதில் வரும்பொழுது சைக்கிளை எதுவுமே மிதிக்கவே தேவை கிடையாது, சும்மா உட்காந்தாலே போதும். ஏன்னா ரோடு சர்வல், அது பட்டுன்னு வந்துக்கிட்டே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு ஈவினிங் டைமில் சைக்கிளிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது சைக்கிளிங்கே பண்ண வேணாம், ஏறி உட்காந்தாலே போதும். அதுவே நம்மளை கொண்டு போய் ரூம் வரைக்கும் விட்டுரும். இடையில ஒரு 2 இடத்துல மட்டும் லைட்டாக மிதிச்சிக்கணும், அவ்வளோதான். பயங்கரமாக வெறுக்குது. இதெல்லாம் என் வேனில் போகிறவங்க, அதாவது என் வண்டியில் போகிறவங்க பார்த்தாங்கன்னா, ஏன் பாரு 20 dinar இது பண்ணிக்கிட்டு சைக்கிளிங் பண்ணுறான் அப்படின்னு. ஆக்சுவலாக அதுக்கு கிடையாது, அதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. சைக்கிளிங் பண்ணுறதே மை பாடி எக்ஸசைஸ். ஸோ அதுக்காக நான் இதுக்கு முன்னாடி கரெக்டாக போன வருஷம் நோம்புக்கு முன்னாடி சைக்கிளிங் பண்ணேன். செம்ம சூப்பராக உடம்பே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. அதனால தான் அந்த குளிர் ஒர்க்குன்னு வெயிட் பண்ணேன். ஸோ குளிர் வந்துட்டு இங்கே இதுலேருந்து ஒரு 4 month சைக்கிளிங் பண்ணலாம். அதுக்கப்புறமா வெயில் ஆரம்பிச்சிடும், ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. அப்போலாம் இந்த இடத்த இப்போ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்லோப்பாக ஏறுதுண்டு. மிதிக்கவே முடியல, அந்த இதுவே டக்கு டக்குன்னு சவுண்டு வேற வருது. எது செயினுங்கன்னு கட்டாயிட போகுதுன்னு பயமாக இருக்குது. இருந்தாலும் டியூட்டிக்கு டைம் ஆகிட்டு எனக்கு. ஸோ அதனால் எவ்வளோ வேகமாக மிதிச்சு போக முடியுமோ அவ்வளோ வேகமாக நான் டியூட்டிக்கு போயிட்டு. ஸோ அடுத்ததாக ஒரு தோவர் சொன்னோம் இல்லையா, இந்த ரவுண்டை போட்டு தான் ரொம்ப ரிஸ்கியான ரவுண்டை போட்டு. ஸோ இந்த ரவுண்டை போட்டு நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து செம்ம மேடாக ஒரு சின்ன இடம் மட்டும் ஏறும், அங்கேயும் இறங்கி தள்ளிட்டு போயிடணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஈஸியாக கடைக்கு போயிடலாம். ஓகே, தட் இஸ் தட் ரவுண்ட் அபவுட். நான் கடைக்கு போயிட்டு ஐ வில் கண்டினியூ பேக். நம்ம சைக்கிளிங் பண்ணுறத ஒரு கொய்த்தி கூட பார்த்தானா கூட டக்குன்னு ஸ்லோ பண்ணி வழி விடுவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க இருக்காங்க பாருங்க, அது இந்த இந்தியன்ஸ் வழியை விட மாட்டானுங்க எவனுமே. ஒரு சில நல்ல உள்ளம்னா நிறுத்தி போப்போம் அப்படிங்குது. சில பேர் நீ போறியா நானும் வரவா, யார் ஃபர்ஸ்ட் போறா பார்ப்போம் அப்படி வழியை விட மாட்டானுங்க. ஏன்டா அப்படி பண்றீங்க, ஏன்டா வழி விடுங்களா எங்களை மாதிரி சின்ன சைக்கிளுங்களா. இது ஃபர்ஸ்ட் டேல. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணும், எனக்கு நல்லாவே தெரியும். இதே போக போக நம்ம எங்கேயுமே நிப்பாட்ட வேணாம். ஸோ ஈஸியாக ட்ரைவ் பண்ணிடலாம். நாளைக்கு தான் தெரியும் இதோட வழிலாம். காலை வலிக்கும் எப்படி, முதுகு வலிக்கும் எப்படி அப்படின்னு. ஃபைனலாக நம்மளோட பார்க்கிங் வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம பார்க்கிங். நம்ம சைக்கிளை நம்ம கடைக்கு நேராக போட்டு பூட்டுறதுக்குமே ஒரு இடம் இருக்கும் அந்த இருக்கு. ஸோ இதில் கரெக்டாக போட்டு அந்த சென்ட்ரி போஸ்ட்டில் தான் போட்டு பூட்டிட்டோன்னா சைக்கிளை யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஸோ பக்காவாக பூட்டு போட்டாச்சு. இல்லையா நம்ம நேராக நம்ம கடை தான் பூட்டி இருக்கு, போய் கடையை திறக்க வேண்டியதான். ஃபுல்லாகவே இன்னைக்கு சைக்கிளிங் வேறு லெவலு, செம்ம ஸ்வெட்டு, என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஷாப்பை திறந்து உள்ள போவோம். ஃபைனலாக கடையை திறந்து கடைக்கு வந்தாச்சு. இது Day 1 சைக்கிளிங்கில் அப்படிங்கிறனால இவ்வளோ ஒரு டயர்டு, செம்ம ஸ்வெட்டிங். நானே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா தான் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு டயர்டு. ஏன்னா 3 kilometers ஒரு நாள் எடுத்த உடனே சைக்கிளிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 kilometer இந்த லெவல் போயிட்டு அப்புறம் போக போக 3 kilometer வந்தோன்னா ஒன்றும் தெரியாது. கிட்டத்தட்ட 1 வருஷமாக ஓட்டவே இல்லையா, ஓட்டிகிட்டு வந்தது அப்படியே கால்லாம் ஒரு மாதிரி அப்படியே கேராக இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே நம்ம டியூட்டியை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் தெரியாது. ஸோ அடுத்து ஈவினிங்கில் போகிறத நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். பை பை, see you.